பத்திரிகை துறையில் ஒரு நூற்றாண்டு அப்படின்னு ஒரு சகாப்தம், ஒரு அற்புதமான ஒரு வரலாறு உருவாக்கிக்கிட்டு ராஜநடை போட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய விகடனுடைய குடும்பம். இந்த பியூட்டிஃபுல்லான வரலாறு உருவாக்கும் தருணத்தில் எத்தனையோ அற்புதமான படைப்புகளை நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக நம்ம பார்த்து ரசித்து வியந்து போகும் ஒரு படைப்பு நம்மளுடைய ஆனந்த விகடன் இந்த சினிமா விருதுகள் அல்லவா? கண்டிப்பாக இப்போ வருஷம் இதை நம்ம பார்க்குறோம், கொண்டாடுறோம். ஸோ இப்படி சினிமாவை அதீதமாக ரசிக்கிற நம்மளுக்கும் அந்த புரிதலையும் கொண்டாடும் வகையில் இங்கே இருக்க ஒவ்வொரு கலைஞர்களையும் கௌரவிக்கும் விதமாக தான் இன்றைக்கி விகடன் விருதுகள் அமைய போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உண்மை. இந்த அழகான தருணத்தில் உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறதுல எங்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. பெரிய பெரிய கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு சே a very very special thank you to all of our sponsors. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ-பிரசன்டர் சென்னைஸ் அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், பவர்ட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, பை IAS for IAS, we teach you reach. கோல்ட் பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி. ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ரிலிஸ்டர் ராகாஸ் ஆஃப் ரியல்டிஸ், ரியாலிட்டி பார்ட்னர் ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், உங்கள் கனவு நிலம் எங்களிடத்தில். Special partners Lakshmi Ceramic, India's #1 retailer, Zodiac, Together is Beautiful, 999 prestigious lungigal, அணிந்து மகிழ்வீர், ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை, RKG நெய், கமகம மனம், நலம் தரும் தினம், MedPlus 50 to 80% discount on MedPlus brands of medicines. Hearing partner Astra Hearing Care, we help ears to hear. டைரி பார்ட்னர் தமிழ் பால், கறந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும்பால். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விலாசம் சிட் ஃபண்ட் லிமிடெட், தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ, சோல் concessionaire for Chennai Metro Station's branding. Digital OOH partner Skyrams, Grow Beyond Sky. Multiplex partner AGS Cinemas, நம்ம சென்னை நம்ம சினிமாஸ். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி 91.1 FM. அத்தனை ஸ்பான்சர்களுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா இவ்வளோ பேரோட சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ அழகான இந்த மேடை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நிறைய விருதுகள் இருக்குக்கா, கொண்டாடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்க்கா. எஸ், அந்த வகையில் our first award. நல்ல கதைகளை வெறும் வந்து பணமாகவும் பொருளாகவும் மட்டும் பார்க்காம இந்த கதை சினிமாவுக்கு இன்று தேவை, நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு தலை சிறந்த ஒரு தயாரிப்புகளை தாங்க போவே போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி சிறந்த தயாரிப்பு. ஆமாம். அண்ட் இந்த தயாரிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்களே அசுரனான ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்தீங்கனாலே விழா வெற்றி விழா தான். அந்த மாதிரி ஒரு மிதாஸ் டச் கொண்ட ஒரு நல்ல உள்ளம் நீங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 ஒரு சில வார்த்தைகள் ஐயா. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அடுத்த வருடம் ஆனந்த விகடனுக்கு 100ஆண்டு விழா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் வந்து 100ஆண்டு விழாவுக்கு சொல்லணும். 100ஆண்டு விழாவில் இன்னும் கிராண்டாக ரொம்ப, அதாவது இந்தியாவே வேக்கிற அளவுக்கு அந்த விழாவை கொண்டாடணும். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து அதை வந்து தோளில் சுமந்து நடத்தணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஐயாவோட இணைந்து விருதினை வழங்குவதற்காக இன்னொருத்தவங்களையும் கூப்பிட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ஃப்ரம் மார்க் மெட்ரோ, மிஸ்டர் இளங்கோ குமரன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் மார்க் மெட்ரோ. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன் இந்த ஒரு இடத்துல மேடை கிடைக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் சிறந்த தயாரிப்பு யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு அழகான ஏவியன் மூலமாக பார்க்கலாம். சிறந்த தயாரிப்பு 2023 மனிதம் பேசும் மகத்தான சினிமாக்கள் வெறும் போதனை கூடமாக மட்டுமல்லாமல் பூட்டப்பட்ட நம் அக கதவுகளை திறக்கும் போதி மரங்களாகவும் இருத்தல் அவசியம். அந்த வகையில் ஆர் மந்திரமூர்த்தியின் அயோத்தி திறந்த மனப்பூட்டுகளின் எண்ணிக்கை அந்த முடிவிலியையும் தாண்டியது எனலாம். படம் நெடுக ஹிந்தியில் மட்டுமே உரையாடும் குடும்பம், அவர்களுக்கு உதவும் தமிழ் இளைஞர்கள், அதன் மூலம் மதத்தையும் ஆணாதிக்கத்தையும் சாடுவது என சமகால அரசியல் சூழலில் பலரும் யோசிக்கவே தயங்கும் கதையை அவசியமானதொரு படைப்பாக கருதி அதற்கு பாதை அமைத்துக் கொடுத்த ஆர் ரவீந்திரன் போற்றப்பட வேண்டிய தயாரிப்பாளர். சமூக பிரச்சனைகளை தாண்டி அனைவருக்கும் எளிமையாக இருக்க வேண்டிய அரசின் சட்ட திட்டங்கள், விதிமுறைகள் ஆகியவற்றை கூண்டில் ஏற்றி கேள்விக்குட்படுத்தியது இந்த ஒப்பற்ற படைப்பு. எல்லாவற்றையும் சாதித்துவிட்டு விமான நிலையத்தில் புன்னகையுடன் நிற்கும் அப்துல் மாலிக்
இன்னும் பல பல்ராம்களை திருத்த காத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையை விதைத்ததற்காகவே 2023ஆம் ஆண்டின் சிறந்த தயாரிப்புக்கான விருதை வழங்கி கௌரவம் கொள்கிறது ஆனந்த விகடன். ரவீந்திர சார், கண்டிப்பாக நீ பேசி ஆகணும். அவ்வளோ அழகான ஒரு கதை, அவ்வளோ அழகான ஒரு படைப்பு. அதுக்கு தயாரிப்பாளராக இன்னைக்கு விகடனுடைய அங்கீகாரம், ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இது 11வது அவார்டு. ஆல்ரெடி 10 அவார்டு வாங்கிட்டோம். 100ஆண்டு விழா காணும் விகடன் குழுமத்திலிருந்து எங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு பரிசு கொடுக்கறது ரொம்ப 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 கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். என்னோட சார்பிலும் ட்ரைடன்ட் ஆர்ட் சார்பிலும் ஒட்டுமொத்த அயோத்தி திரைப்பட குழுவின் சார்பிலும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த நன்றிகள் சார். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கு அப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஒரு ரேடியோலேருந்து டிக்கெட் கொடுத்துருக்கலாம், டிவிலேருந்து கான்டெஸ்ட் வச்சு டிக்கெட் கொடுக்கலாம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். நான் ஒரு 15 டிக்கெட் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். யார் போய் பார்க்கணுமோ பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொன்ன ஒரு படம் அப்படின்னா அது இந்த படம் தான். அது பேசிய மனிதத்திற்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. இன்னும் பல படைப்புகள் இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்த 100வது வருடம் விருது விழாங்களும் பல படங்களுக்கு விருது நீங்கள் வாங்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை சார். கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ ஸோ மச் தானு சார். மனமார்ந்த நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மார்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். அடுத்த வரதுக்கு மூவ் ஆகலாமா விஜய்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரிகளுக்கு தான் போக போகிறோம். அப்சல்யூட்லி. ஒரு பாட்டை போட்டு முடிச்சுட்டா இதில் என்னங்க ஹுக் ஸ்டெப்பு, இது ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் தேவையில்லை உங்ககிட்ட. அவங்க போடுற எல்லா ஸ்டெப்புமே ட்ரெண்ட் ஆகும், எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும். அப்படி ஒரு சிறந்த ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நடன இயக்குனருக்கு தாங்க விருது பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக த சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் திரு ஜெகதீஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் விருதினை வழங்குவதற்காக டைரக்டர் சரண், நீங்களும் இருக்கீங்க இளமையாகவே. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் வித் அஸ் டுடே. ஒரு சில வார்த்தைகள் சார் இந்த அற்புதமான விருது விழாவை பற்றி. ஆனந்த விகடன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய குடும்பம். நான் ஆனந்த விகடனில் ஒரு 7 வருஷம் ஃப்ரீலான்ஸ் கார்ட்டூனிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து என்னுடைய குடும்ப விழாவாக தான் நான் நினைக்கிறேன். அதே சமயம் 100ஆண்டு விழா காணப்போகிற இந்த ஆனந்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிறந்த நடன இயக்குனர் யார், அந்த கேட்டகரியில் விருது யாருக்கு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சிறந்த நடனம் 2023. பாடல்களுக்கான நடன அமைப்புகள் மட்டுமல்ல, பாடல்களே படத்தின் கதைக்கு வெளியே போய்விடும் இந்த காலகட்டத்தில் கதைக்கு தொடர்புடைய பொருட்களையே செட் ப்ராப்பர்ட்டிகளாக மாற்றி திரையை நிரப்பியது சீனா. துடைப்பம், ஒட்டடை குச்சி, பிரியாணி அண்டா, ஆட்டோ, மாட்டு வண்டி என கண்ணில் படும் அனைத்துக்குமே உயிர் கொடுத்தார் ஷோபி. குடிசை வீடுகளில் உழன்ற மக்கள் அபார்ட்மெண்ட் வாசிகளாக மாறிய களிப்பை படு உற்சாகமாக கொண்டாட அத்தனை 1000 முகங்களையும் ஒற்றை இசையுடன் நடனமாட வைத்து பிரமிப்பூட்டினார். அதிலும் சிவகார்த்திகேயனை முன்னிறுத்தி 1 நிமிடத்துக்கு நீளும் 2 சிங்கிள் ஷாட் நடன காட்சிகளை படு ரகலையாக திரையில் கொண்டு வந்தார். ஷோபியின் கற்பனைக்கும் படைப்பாற்றலுக்கும் பேருழைப்புக்கும் மரியாதை செய்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த நடன இயக்குனராக விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். Congratulations Master. and கூடவே சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பரும் உங்களுக்கு பரிசாக காத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சில வார்த்தைகள் இந்த விருது வாங்கினதை பற்றி. எல்லோருக்கும் வணக்கம்.
இந்த விருதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுவது எங்கள் டீமுக்கு சொல்லணும். மெயினாக அந்த கான்செப்ட் அமைச்ச கொடுத்த வந்து இதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து டைரக்டர் தான். ஸோ மடோன் அஸ்வின் பிரதருக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும். அது இல்லாமல் பெரிய டீம் இது. ஏன்னா என் அசிஸ்டன்ஸ், டான்சர்ஸ் அத்தனை பேர் எல்லோரும் பெரிய உழைப்பு இதில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இது என்னோடய 4வது ஆனந்த விகடன் விருது. அதில் மெயின் என்னென்னா நான் சார் கையால் வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், சார் படம் தான் என்னோட முதல் படம், டான்ஸ் மாஸ்டரா வசூல் ராஜ் MBBS. ஸோ சார் கையால் ஃபஸ்ட் டைம் இந்த அவார்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கையில் வாங்க. சினிமா விருதுகள் 2023 அடுத்தபடியாக பார்க்க போகும் விருது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டுங்க. நம்ம இயக்குனரோடைய கதை கரெக்டாக சென்ஸோட போய் மக்கள்கிட்ட சேரணும்னா அந்த ஒளிப்பதிவாளருடைய லென்ஸு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லா கதைகளுமே அவருடைய அழகான அம்சத்தோட அந்த லென்ஸோட நமக்காக காட்டக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான அந்த விருது தான் அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். திரு அவர்கள் இப்பொழுது இந்த மேடையில் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். முதல்ல ஒரு பெரிய நன்றி ஒவ்வொரு தடவையும் மேஜிக் ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணுறதுக்காக, டைரக்டரோடைய அந்த பியூட்டிஃபுல்லான தாட்ஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வரதுக்காக மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அவார்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஏவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடலாமா சார்? ஓ எஸ். வித் கைண்ட் ரிக்வெஸ்ட். சிறந்த ஒளிப்பதிவு 2023. கானகம், மலைமுகடுகள், பாறைகள் ஊடான பயணம் என விடுதலையின் ஒரு பாத்திரமாகவே 8 திசையிலும் பயணித்தது ரா வேல்ராஜின் கேமரா. சொல்ல போனால் விடுதலை உலகில் அந்த நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டிருந்தன. அதை கதை மாந்தர்களுக்கே தெரியாமல் ரகசியமாக நமக்கு படம் பிடித்து காட்டினார் வேல்ராஜ். விபத்துக்குள்ளான ரயிலின் நொறுங்கிய பெட்டிக்குள் சிக்கிக் கொண்ட மக்களின் வலியை கடத்த ஒவ்வொரு இடமாக உட்புகுந்து வெளியேறி கோணங்கள் மாற்றி தலை கீழாக சுழன்று பறந்துபட்ட வெளியில் விடுதலை அடைந்து என அந்த சிங்கிள் ஷாட்டில் வெளிப்பட்டது வேல்ராஜ் குழுவினரின் மாபெரும் உழைப்பு. காதலை அதன் பசுமையுடனும் பணியை அதன் ஜில்லிப்புடனும் திரையரங்குக்கு அள்ளி வந்த ரா வேல்ராஜுக்கு 2023 ஆண்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். காட்டு பகுதியில் வெளிச்சமும் இருட்டும் மாறி மாறி வரும் சார். அதே மாதிரி எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் கேமரா தூக்கிக்கிட்டு போய் ஒரு படம் ஷாட் எடுக்கிறது, ஒவ்வொரு ஷாட்டையுமே அவ்வளவு நிஜத்துக்கு நெருக்கமாக காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. உங்களுடைய கருத்துக்கள், முதல்ல ஒரு பெரிய வாழ்த்து இந்த விருதுக்காக. திரு சாருக்கு நன்றி, அவரோட பெருந்தன்மை அது. டோட்டல் டீமுக்கு நன்றி, வெற்றி சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. திரு சாரை பற்றி சொல்லணும், எனக்கு எல்லாமானவர் அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா அப்பா விட ஜாஸ்தியாக நான் வந்து கண்டிப்பாக அவரை தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ், இந்த இடம் எல்லாமே இல்லைன்னா, அவர் இல்லைன்னா கிடையாது, கண்டிப்பாக இருந்திருக்காது. ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் வரல அவர் வீட்டில். இப்போ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு ஒளிப்பதிவாளராக உருவாக்குறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, என்னை உருவாக்குறதுக்கு அந்த டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஒரு 5 இயக்குநர்கள்ட்ட வந்து என்னை வந்து திரும்ப 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 கொண்டு போய் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, ஹிந்தி படத்துலேருந்து ஆரம்பித்து தமிழ் படம், ஏன் இந்த வெற்றி சாருக்கே ஃபஸ்ட்டு வந்து திரு சார் தான் கேமரா பண்ணுறதா இருந்தது. ஸோ ஒவ்வொரு படத்தையும் எனக்கு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நான் திரு சாருக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையோட அழகே இதான்னு நினைக்கிறேன். ஏன்னா கலையோட அழகை மொத்தமாக இங்கே பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த விருது வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கினதாக இருக்கட்டும், இப்போ ஒரு மனதார இப்போ அவர்கிட்ட இந்த நான் கற்றுக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்கள் 2 பேரையும் அவ்வளோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. அவரோட பொறுமை, அவரோட ஆளுமை, அவரோட சகிப்புத்தன்மை, அவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அழகாக இருக்குது சார். நீங்கள் 2 பேரும் பேசிக்கும் போது அந்த ஒரே அடையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா நின்னீங்கன்னா ஒரு அழகான புகைப்படம் நாங்கள் வச்சுப்போம் ஃபார் பாஸ்டரிட்டி. அவங்க 2 பேருக்காகவும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
2 ஜாம்பவான்கள் ஒன்றாக இந்த அழகான மேடையில். ஒரு கதாபாத்திரத்தோட வலிமை நமக்கு புரியணும்னா இந்த சைடு ஹீரோயின் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிரில் அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட வெயிட்டாக ஒரு வில்லன் இருந்தால் தான் இந்த சைடு இவங்க எலிவேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சிறந்த வில்லன் அப்படின்ற கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர் இந்த மேடைக்கு நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். இயக்குனர் ராதாமோகன் அவர்களை மேடைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தலோட ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். அண்ட் அவருடன் இந்த விருதினை வழங்குவதற்காக சென்னை அமிர்தாசின் சார்பாக திரு ஆர் பூமிநாதன் அவர்கள், தி சேர்மன் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கால், அண்ட் உமா மகேஸ்வரி மேம் டு ப்ளீஸ் ஜாயின் us on stage. சிறந்த வில்லன் 2023. குறுகியதொரு பார்க்கிங் வெளிதான், ஆனால் அதில் பெருமழையளவு வில்லத்தனத்தை கொண்டு வந்து இறக்கினார் எம்.எஸ். பாஸ்கர். ஒரு உயிரே போனாலும் பரவாயில்லை என அவரின் ஈகோ அச்சமூட்டும் வன்மமாக பரிணாம வளர்ச்சி அடைந்த போது திரைக்கு வெளியே இருந்த பார்வையாளர்களும் கொஞ்சம் பதறித்தான் போனார்கள். ஆனால் அதை சம்பிரதாய வில்லன் பரிணாமமாக மட்டும் வெளிப்படுத்தாமல் வயதுக்குரிய நடுக்கம், மென்மையான பேச்சு, குற்ற உணர்ச்சி, கொலை செய்யக்கூட தயங்காத கொடூர மனம், அடுத்தடுத்து அச்சமூட்டும் அறமற்ற செயல்களை செய்யும் நரித்தனம் என வெவ்வேறு உணர்வுகளை உடல் மொழியில் கடத்தி ரிவர்ஸ் கியர் இல்லாத காராக படம் முழுவதும் பயமுறுத்தினார். ஈகோ என்ற சாத்தான் குடிபுகுந்த இளம் பருதியாக திரையில் வாழ்ந்த எம்.எஸ். பாஸ்கரை 2023ஆம் ஆண்டின் சிறந்த வில்லன் நடிகராக விருதளித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். இந்த அழகான தருணத்தில் அந்த விருது கூட சென்னை அமிர்தா வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான கிஃப்ட் ஹேம்பரும் எம்.எஸ். பாஸ்கர் சாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அதாவது எனக்கு நானே ஒரு விருது கொடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. அவர் ஒரு நடிகராக வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம். அது வந்து முதல்ல காமெடியாக தான் பார்த்தேன். அப்புறமா அவர் ஒர்க் பண்ணமாக தெரிஞ்சது அவர் வந்து அதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து இவருக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அவர் வந்து ஒரு நடிப்பு மிருகம் தான் சொல்கிறது அவர். அது மாதிரி அந்த வார்த்தைக்காகத்தான் நான் ஐயாவை பேசுகிறேன். அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா ஷூட்டிங்லேயும் நானே கேட்டு வாங்குவேன் அதை. ஸோ அந்த மிருகத்துக்கு இன்னைக்கு அந்த பசிக்கு இது இப்படி ஒரு தீனி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த படத்தின் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது வாங்கும் சந்தோஷத்தை வந்து நான் 2வது முறையாக அனுபவிக்கிறேன். என்னுடைய பையன் இந்த விருதை வாங்கும் பொழுது 96 படத்துக்காக எனக்கு அளவிட முடியாத ஒரு உள்ளம் நிறைந்த, இதயம் நிறைந்த, என்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் சந்தோஷம் நிறைந்த ஒரு சின்ன ஈகோ இருந்தது. என் பையன் வாங்கிட்டாரு, நான் என்ன விகடன் விருது வாங்கலையே அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த விருது என்னை தேடி வந்திருக்குங்கிறத நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் சீரியலில் நடிக்கும்போது சிஎம் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார், நீங்கள் வில்லனாக நடித்தா விகடன் உங்களை கூப்பிட்டு பாராட்டும். இப்படி நாங்கள் எல்லாரும் உங்களை ரசிச்சுட்டு இருக்க வேலையில் நீங்கள் இங்கே மேடையில் பேசும்போது உங்களும் ஒருத்தங்க பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள உங்கள் பெர்மிஷனோட கூப்பிடணும் அப்படின்றது எங்களோட ஆசை. ஷீலா மேம், நீங்கள் மேடைக்கு வரணும் ப்ளீஸ். மகாலட்சுமி ஓப்பனாக நான் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி நான் ஒரு உருப்படாமல் போய்கிட்டு இருந்தவன். நான் ஹார்ஸ் ரைடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், எல்லாருக்கும் தெரியும். இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நான் ஹார்ஸ் ஆகிட்டேன், அவங்க ஜாக்கி ஆகிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணி என்னை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. இப்போ என்னை பற்றி 2 வாரத்தை என் பொண்ணு பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு சேனலில் கொண்டு வந்தார். அப்புறம் வேற ஒரு தம்பி ராம் ஒரு மறுபடி விகடன் விருது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கும் சார், அது எங்களுக்கும் தெரியும். ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், ஒரு ரசிகனின் வேண்டுகோள் மாதிரி, இது நம்ம இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஸ்டைலில் விருது வாங்கினதை சந்தோஷமாக சொன்னால் அந்த ஜிப்ரிஷில் எப்படி சொல்லுவாங்கன்னு மட்டும் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். ईश्वर விகடனமையா பக்சிட்டா ஏரியா மிக்க சால் தும்மனா அப்படின்னாக்கா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இதுன்னு அர்த்தம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ராதா ஆல்சோ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஷீலா மேம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அடுத்த விருதுக்கு நம்ம போக போகிறோம். நிறைய நேரங்களில் இவங்க நடிப்பை பார்க்கும்பொழுது ஒரு தாட் வரும், இவங்க நடிக்கிறாங்களா இல்லை நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஆக்டர் தான் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் இவங்க ஒரு பெரிய 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 கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய கைத்தலோட வடிவகரசி அம்மா அவர்களை விருதினை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்தில் I please also welcome on stage the Chief Executive Officer of Apollo Hospitals, திரு வி நவீன் அவர்கள் to join us on stage. சிறந்த குணச்சித்திர நடிகை 2023. குழந்தை இல்லனா எனக்கு வேல்யூ இல்லையா என்ற ஒற்றை கேள்வியும் அதை ரேச்சல் ரெபேக்கா சொன்ன விதமும் இந்த சமூகத்தில் புரையோடி போயிருக்கும் பழமைவாதத்தை போக்கடிக்கும் முயற்சி. பாசமிகு அக்காவாக தம்பிக்கு ஆறுதல் அளித்தது, சின்ன சின்ன உணர்வுகளையும் துல்லியமான முகபாவங்களில் நமக்கு கடத்தியது என மகாவின் நடிப்பில் மெகா நேர்த்தி. குரட்டை பிரச்சனை கதையில் பேச வேண்டிய மற்றொரு சமூக பிரச்சனையையும் பேசியது, அதற்குரிய முக்கியத்துவத்தை அளித்து ஓர் உரையாடலை தொடங்கி வைத்தது என ரேச்சல் ஏற்றது கடந்த வருடத்தின் மிக முக்கியமான குணச்சித்திர வேடம். அவரின் தனித்துவ நடிப்பை பாராட்டி 2023ஆம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். கூடவே உங்களுக்கு சத்யா வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக காத்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கையிலேருந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி விகடனுக்கு. அண்ட் இது எங்கள் குட் நைட் டீமுக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நான் குட் நைட் கிடைக்க காரணமாக இருந்ததும் சினிமாவில் ஆக்சுவலி என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தபோது நிறைய இருக்குது கற்றுக்க. லைஃப் தாண்டி சினிமா வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன என் மாஸ்டர் மணிகண்டன் அவர் தான் கடைசி விவசாயியில் எனக்கு அப்படி ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு இங்கே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் குட் நைட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகாவை பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் நிம்மதியாக வாழ்வேன். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரிக்கா. அடுத்து உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்லாமல் கதையை நியாயப்படுத்துறதுக்காக மட்டும் சண்டை சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர். அற்புதம். ஸோ கண்டிப்பாக இது வந்து சிறந்த ஸ்டண்ட்டுக்காக, சிறந்த சண்டை பயிற்சிக்காக தான் அப்படின்றது தெரியுது. அந்த அழகான விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கேன் வி ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் ஷோபி மாஸ்டர் டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அவருடன் திரு தமிழரசன் சங்கர் அவர்கள், தி மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் தமிழ் பால், அவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த சண்டை பயிற்சி 2023. வாய்ஸ் ஓவராக மேலிருந்து ஒரு குரல் ஒலிக்க வீரனின் காதுக்குள் அது கட்டளையாக நுழைய, அதற்கேற்றவாறு அவன் அங்க அசைவுகள் அமைந்து அவனை ஆபத்திலிருந்து காக்க விவரிக்கும் போதே மிரட்சியை உண்டாக்கும் இந்த பல பரீட்சையை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்தார் யானிக் பென். இதே வடிவமைப்பு கிளைமாக்ஸில் மாற்றம் கண்டு வீரனை மாவீரனாக மாற்றிவிட அதற்கும் ஏற்றவாறு இசைந்தன அவனது மடக்கப்பட்ட முஷ்டிகளும் உயர பறந்த கால்களும். வீரன் அவதாரம் எடுக்கும் அந்த படகு சண்டை காட்சி, இலக்கணத்தை உடைக்கும் அந்த இருள் யுத்தம், கிளைமாக்ஸில் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும் பெரும் யுத்தம் என மாவீரனின் மற்றொரு மாய குரலாக பின்னிருந்து அவனை இயக்கிய யானிக் பென்னுக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதளித்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். இந்த ஒரு நேரத்தில் ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் யானிக் பென் அவர்களுக்கு.
வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மாத்தல. Yeah, so first of all, I want to thank everybody. I feel very honored and blessed to be here and receive such prestigious awards. That's a first for me to be on stage like this. So I feel a little bit shaky, but I'm very, very happy about that. Sir, you are from which country? I'm from France. France, my country. My father from France. So we are brother. Yeah, we are brother. Yeah, அடுத்தது பேசு. அவ்வளோதான்க்கா. My country, you country. Vijay is very, very good with stunts, okay? I ஆமா. mean, he's so good with romance and stunts. எனக்கு So தெரிஞ்சிச்சு. we'd like for you to do a little thing for us with him. எங்க வாழ்க்கைலாம் எப்படின்னு தெரியல. ஹீரோயின் வந்தா ரோஸ் கொடுக்கணும், ஸ்டண்ட் மாட் ரோஸ்னா அடி வாங்குற மாதிரி போஸ் கொடுக்கணும். லைஃப் ஆஃப் மேல் ஆங்கர். Sir, no fight. No fight. We are brothers. We are from Exactly. France. We'll have one story. Tell We me. both are looking at the same girl in college. Okay. Okay? You are also crossing, I am also seeing. Okay. So I'm warning you, don't look at that girl. Oh, I cannot. You're more handsome than me. Ayyo, Machan. Surrender, Machan. When you say this, fight solved. Okay? Thank you. We'll No, no. do one more. Okay, so at this point, I'm going to request Yannick, Shobi Master and Vijay மூணு பேர் சேர்ந்த மாதிரி அந்த மாவீரன் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். Thank you. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2023 கோ பிரசன்டட் பை சென்னைஸ் அமிர்தா பவர் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.